ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் மந்த் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. 100 ட்ரேட் சேலஞ்ச் வந்து ஒன்று எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்து சூப்பர் நல்லா இருக்குது இந்த ஐடியா, நானும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி சில அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அது போக ஜூலை மந்தோட பிஎன்எல் ரிப்போர்ட்டும் நான் வந்து காமிச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து முழுசாக பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோலேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேங்க. ஸோ 100 ட்ரேட்ஸ் சேலஞ்ச் அப்படின்னா ஸோ இனிமேல் டெய்லி ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் 2வது ட்ரேட் வேணால் சம்டைம்ஸ் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடாது, 2க்கு மேலாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சிருந்தேன். பட் நான் அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டேங்க. அது ஏன்னா ஒரு 2-3 நாள் வந்து பயங்கரமாக பழையபடி ஓவர் ட்ரேடிங், ரிவென்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டேங்க. 8-9 ட்ரேட்லாம் எடுத்துட்டேன். ஸோ அதனால தாங்க நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த இதில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு. என் ஒய்ஃப் கூட இதெல்லாம் சொல்லாத, எல்லோரும் அசிங்கமாக நினைப்பாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, இதெல்லாம் எதுக்கு ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்க, சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து இங்கே உள்ள உண்மையை சொல்லணும் அப்படின்னு தான் இத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இங்கே ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டியது என்னோடய பொறுப்பாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இது வந்து அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு அளவுக்கு மேலே என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் ரொம்ப டீசெண்டான ஒரு ஸ்டார்ட் தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விடலாம் டிசிப்ளின் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு சூப்பராக நல்லா தாங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், எந்த தப்பும் பண்ணலை. ஸோ செகண்ட் ஹாஃபில் தாங்க கொஞ்சம் சொதப்பிட்டேன். அதுவும் 2 நாள் வந்து ஓவராக பண்ணிட்டேன். ஸோ மற்றபடி ஓவராலாக லாஸ்ட் மந்த்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் என்னோட அந்த 100 ட்ரேட்ஸ் சேலஞ்ச் தான் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான், 2வது ட்ரேடு 3வது ட்ரேட்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இது வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சேலஞ்ச் ஃபெயில் ஆனாலும் நம்ம வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த 12th ஃபெயில் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபேமஸான படம். ஒருத்தரோட உண்மையான கதையை வந்து எடுத்திருந்தாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அவங்க திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி கடைசி அவங்க வந்து அதில் சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, தோத்தாலும் பரவாயில்ல ரீஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒரு சாங்லாம் கூட வரும். சூப்பராக இருக்கும். ஸோ அந்த படம் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பாருங்கள். ஸோ அந்த படத்தில் உள்ள மாதிரி தாங்க நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்கிறது லிட்ரலி கவர்மெண்ட் எக்ஸாமை விட, அதுவும் யூபிஎஸ்சியை விட ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் கூட மூளை வந்து ஒழுங்காக இருந்தால் போதும், ஞாபகம் வச்சுக்கிற திறமை இருந்தால் போதும், மூளையை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் வந்து இல்லைங்க. ஸோ ஆனால் நம்ம விஷயத்தில் பிரெயினை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது வந்து இருக்குங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை விட நம்மளது வந்து ஆப்ஷன் பையிங் வந்து இன்னும் 100 டைம்ஸ் டஃப் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஸோ அவங்களே ரீஸ்டார்ட்னு சொல்லி திருப்பி ட்ரை பண்ணும்போது நம்ம அவங்களோட இன்னும் பல டைம் வந்து ரீஸ்டார்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஓவர் நைட்டில் நீங்கள் வந்து எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரும்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் வந்து இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் ப்ராப்பராக என்னோடய ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுக்கு எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் நான் மெயினாக இன்றைக்கி வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இதிலலாம் தப்பு பண்ணுறத நீங்கள் ஒத்துக்கிறதுக்கெலாம் கூச்சப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க தான். இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். லிட்ரலி 3% ஆஃப் த பீப்புள் தான் சக்ஸஸாக இருக்காங்க. அந்த 3%லேயே நான் சொல்கிறேன், லிட்ரலி 90% ஆஃப் த பீப்புள் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸாக தான் இருக்க வந்து சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் வெறும் 1%க்கும் கீழே தான் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த 1% ஆஃப் ட்ரேடர்ஸ்லேயும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஹெச்என்ஐஸ் வந்து இருப்பாங்க. ஹெச்என்ஐஸ்னால் நம்மள மாதிரி ஆளுங்க தான், நம்ம பயங்கர கோடியாக வச்சு பொழந்துட்டு இருக்கிறவங்க தான். ஸோ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களையும் இக்னோர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பீப்புள் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி 0.1 to 0.2% ஆஃப் த பீப்புள் தாங்க சக்ஸஸாக இருக்காங்க ஆப்ஷன் பையிங்கில். அதனால் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லி லோ சக்ஸஸ் ரேட் இருக்கிற இதில் ஸோ தப்பு பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயந்தான், எல்லோரும் பண்ணக்கூடியது தான். அதனால் இதுக்காண்டி நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. ஸோ திருப்பி தப்பு பண்ணிருக்கோமே, இதெல்லாம் வெளியில் சொன்னால் அசிங்கம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ உங்களோட தப்பை நீங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுதாங்க ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ். ஸோ அதனால தாங்க நான் வந்து கூச்சமே இல்லாமல் இத்தனை பேருக்கு முன்னாடியும் ஒரு மீடியாலே நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ நீங்கள் அப்படிலாம் இல்லைங்க, என்ன மாதிரி மீடியாவில் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருங்க. ஸோ யார்கிட்டலாம் நீங்கள் இந்த ட்ரேடிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அவங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுலாம். ஸோ அவங்கக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு பொய்யான பில்டப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இல்லை நம்மளை பற்றி கேவலமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து எதுக்கு சொல்லணும்னா, ரீசெண்டாக ஒரு சில பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதை வச்சு நான் இதை வந்து ஃபீல் பண்ணுங்க. ஸோ ஏன்னா இந்த லாஸ் எல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தயங்குறாங்க. ஸோ அதுக்கு தாங்க சொல்கிறேன், தயங்காதீங்க. எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ கஷ்டமான விஷயம் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த லாஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு கூச்சப்படாதீங்க. அவ்வளோதாங்க நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருந்தேன், பிஎன்எல் வீடியோ. அதாவது ஆப்ஷன் பையிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ வந்து என்னோடய பிஎன்எல் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 to 2 lakhs பக்கம் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் எல்லாமே சார்ஜஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் பிரேக் ஈவனில் தான் இருக்கேன். ஸோ என்னோடய சார்ஜஸ் மட்டும்தான் என்னோடய லாஸாகவே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ கூட ஒரு சில பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, அப்போ உன்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகலையா அது இதுங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் ரேட் வந்து 90 to 95 மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டேட்டாவோடலாம் நான் வந்து பல டைம் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஹேட்டர்ஸ் ஒரு சில பேர் வந்துட்டு, அப்போ நீயே லாஸ் தான் பண்ணியிருக்க, அப்போ உன்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை தானே, அப்போ 95%ன்னு சும்மா போய் தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தாங்க நம்ம வந்து பல வீடியோஸில் ரிப்பீட்டடாக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு மேட்ரே இல்லை. ஸ்ட்ராட்டஜியை தாண்டி நம்மளோட பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் தான் ஒரு பெரிய மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லாத வீடியோஸே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸில் அதை தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக மென்ஷன் பண்ணியிருப்போம். யாருமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப கரெக்டாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, அதுதாங்க உண்மை. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே தாங்க பழிய சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் மேலே இருக்கிற தப்பை வந்து ஒத்துக்கவே மாட்டீங்க கடைசி வரைக்கும். ஸோ முதல்ல நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ உண்மையிலே நீங்கள் வந்து எத்தனை என்ட்ரிஸ் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி எடுக்கிறீங்க, அது போக எத்தனை என்ட்ரிஸ் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வராமல் எடுத்திருக்கீங்க, எத்தனை இன்ட்யூஷனில் எடுத்திருக்கீங்க, எத்தனை ரிவெஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து கணக்குலேயே சேர்க்க மாட்டீங்க. ஆனால் சும்மா மார்க்கெட் மேலே வந்து பழிய போட்டுருவீங்க. என்னமோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட என்ட்ரிஸ் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்த மாதிரி. ஸோ அதுதாங்க நான் வந்து சொல்கிறேன், யாருமே அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால தான் எனக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஓவர் நைட்டில் அது வந்து குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் கம்மியாகும். ஆனாலும் நம்ம வந்து 100% அதில் வந்து சரி பண்ண முடியாது. எப்போவுமே இன்ட்யூஷன்ஸ் படி எடுத்துகிட்டே தான் இருப்போம் சாகிற வரைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஆனாலும் இந்த மாதம் நான் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங் ரொம்ப பண்ணாமல் என்னோட ஸ்ட்ராட்டஜியில் வர என்ட்ரிஸ் மட்டும் எடுக்க ட்ரை பண்ணேன். அப்போ வந்து ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதாங்க என்னோட ஜூலை மந்த் பிஎன்எல் ரிப்போர்ட். ஸோ 1,10,000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அதில் ஒரு 8,300 ரூபா பக்கம் வந்து சார்ஜஸ். ஸோ சார்ஜஸ் போக நெட் ரியலைஸ்ட் வந்து 1,02,051 rupees வந்து இருக்குது. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து ஆவரேஜாக 1 lakh தாங்க. ஸோ எல்லா ட்ரேடுக்கும் லிட்ரலி 80 to 90K தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே யூஸே பண்ணல. இந்த கடைசி நாள் வந்து இருக்குல்ல, அது வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து எடுத்துட்டேன். அதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 130 பக்கம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆவரேஜாக 1 lakh பக்கம் தாங்க நான் வந்து கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மந்த் ஃபுல்லாக. அதனால் ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா 90 to 100% வந்து ROI வந்து வந்திருக்கு இந்த மந்த்து. ரொம்ப அருமையாக தானே பண்ணியிருக்கேன், அப்படியே இந்த 100 trade சேலஞ்ச் வந்து ஃபெயில் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னா. ஸோ அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1 or 2 trades தான் மேக்ஸிமம் எடுக்கணும். அதுக்கு மேலெலாம் இஷ்டத்துக்கு ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ அதுபடி பார்க்க போனோன்னா இந்த 11ஆம் தேதி வந்து நான் ஒரு 3 ட்ரேட் வந்து எடுத்துட்டேங்க. ஸோ அது கூட மன்னிச்சு விட்டுடலாம். ஸோ ஆனால் இந்த 29th இருக்குல்ல, ஸோ அன்றைக்கெலாம் 7-8 ட்ரேடுக்கு பக்கம் வந்து எடுத்துட்டேங்க. ஸோ அது போக நேற்று, அதாவது ஃப்ரைடே, அது வந்து இங்கே கணக்கு வரல. ஸோ நேற்று ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் நான் வந்து இஷ்டத்துக்கு நிறைய ட்ரேட்ஸ் வந்து பண்ணிட்டேன். சைக்கோத்தனமாக 9-10 ட்ரேட் பக்கம்லாம் எடுத்துட்டேன். ஸோ லாஸ்ட் வந்து ரொம்ப சின்ன லாஸ் தான், 10K பக்கம் தான் லாஸ் ஆச்சு. ஸோ ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக தேவையில்லாமல் பண்ணிட்டாலே நம்ம வந்து அந்த 100 trade சேலஞ்சை வந்து ஒழுங்காக பண்ணல அப்படின்னு தாங்க அர்த்தம். அதனால தான் நான் வந்து ஃபெயிலியராக நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சேலஞ்ச் வந்து மெயினாக பண்ணதே நம்ம வந்து ஓவர் ட்ரேடிங்கோ, ரிவெஞ்ச் ட்ரேடிங்கோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 2 நாள் வந்து நான் எக்ஸ்ட்ரீம்லி பண்ணிட்டேன். அதனால தாங்க நான் வந்து அதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள், ஜெனியூனாக இருங்க.
ஸோ என்னைக்காவது ஒரு நாள் தானே பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம வந்து அந்த டேட்டாவில் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஸோ ஒரு நாள் ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்டா கூட நீங்கள் வந்து அந்த இதை திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் உண்மையாக இருந்தால் தாங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பட முடியும். நம்மளை வந்து ஏமாற்றக்கூடாது. ஸோ இப்படி கேவலமாக பண்ணியும் எப்படி இவ்வளோ சூப்பரான ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா அதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதுதான் நான் மெயினாக ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருமே ஆப்ஷன் பையிங்கில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் எல்லாருமே தோத்துட்ருக்கோம். இந்த மந்தில் ஆல்மோஸ்ட் எத்தனை ட்ரேட்ஸ் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி படி எடுத்திருப்பேன்னா ஒரு 70% தாங்க என்னோட ஸ்ட்ராட்டஜி படி வந்து எடுத்திருப்பேன். ஸோ டிசிப்ளினும் பெருசாக இம்ப்ரூவ் ஆயிருக்கானா ஒன்றும் பெருசாலாம் இம்ப்ரூவ் ஆகலைங்க. ஒரு 10% பக்கம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆனால் 10% இம்ப்ரூவ்மெண்ட்டே ஓரளவுக்கு கஷ்டமான விஷயந்தான் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஆனாலும் என்னோட லாங் டேர்ம் கோல் வந்து என்னதுன்னா இந்த என்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல அதை நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எடுக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 90% பக்கமாவது வந்துடணுங்க. ஸோ இன்ட்யூஷன்ஸ் நான் சொல்லிட்டேன் எப்போவுமே இருக்கும் தான். அது ஒரு 10% இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் 90% நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ட்ரிஸ் மட்டுமாவது எடுக்க பழகணும். இந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி படி எடுத்திருப்பேன். அதுக்கு ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் நான் வந்து ஒரு சில நாள் வந்து கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணுங்க, ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணேன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி நம்மளுக்கு, அதுதான் ரொம்ப தேவை. ஸோ அது ஏன் ரொம்ப முக்கியம்னா டிசிப்ளின் இல்லைனாலும் அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா உங்களை எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னு காட்டுறதுக்கு தாங்க இந்த வீடியோ வந்து மெயினாக நான் போட்டேன். ஸோ ஏன்னா நான் வந்து சொல்லிட்டேன் டிசிப்ளின் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி வைஸ் என்ட்ரி எடுக்கிறதுலலாம் ரொம்ப சுமாராக தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்திருக்கு. பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் 100% ROI வந்து எதுக்கு வந்துச்சுன்னா ஒரு 2-3 நாளோட ட்ரேட்ஸில் மட்டுமே தாங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து பெரிய மூவ்ஸ்லாம் யூஸ்வலி பிடிக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி படி நான் வந்து ட்ரேட்ஸ் எடுத்தாலும் ஒரு 6000, 7000, 10,000 வரதுக்குள்ளே அப்பப்போ அடிக்கடி பயந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் பாஸ்ட்டில். ஸோ ஆனால் இந்த மந்த் வந்து கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். 1:2 ட்ரேட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அது போக 1:3, 4லாம் ஒரு 3-4 வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ 1:2னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து 1:2னா 60 பாயிண்ட்ஸ், 1:3னா 90 பாயிண்ட்ஸ். ஒரு 90 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ்லாம் ஒரு 4 ட்ரேட் பக்கம் வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மட்டும்தாங்க எனக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு இந்த மந்த்து. அதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தாங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லாஸ் பண்ணும்போது கம்மியாக லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணும்போது நிறைய பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இப்படி இருந்தால் தான் உருப்பட முடியும்னு. ஆனாலும் நிறைய பேரால் பண்ண முடியாமல் தான் இருக்குது. ஒரு சில பேர்கிட்ட வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஆர்ஆர்லாம் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கும். பட் ஸ்டில் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாமல் தான் டக்குன்னு 1:1லேயே நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே உண்மையிலே நிறைய பேர் வந்து ஸ்கேல்பிங் தாங்க பண்ணுறாங்க. 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் பிடிச்சிட்டு சந்தோஷப்படுவாங்க நிறைய பேர், அவ்வளோ பிடிச்சிட்டேன் இவ்வளோ பிடிச்சிட்டான்னு. ஸோ அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு சூப்பர்ரா ப்ராஃபிட்ரா அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் லாஸ் பண்ணும்போதெல்லாம் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டுன்னு விடுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், லாஸ் பண்ணும்போது 30, 40, 50 பாயிண்ட்டு, ப்ராஃபிட் பண்ணும்போது வெறும் 15 பாயிண்ட் 17 பாயிண்ட்டுன்னு பிடிச்சோன்னா நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் ரேட் வந்து 90க்கு மேலே இருந்தால் கூட நம்ம வந்து ஓவராலாக லாஸில் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் லாஸ் எப்போவுமே கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட் எப்போவுமே கூட இருக்கணும். ஸோ அதான் நீங்கள் வந்து பெரிய பெரிய ரிஸ்க் ரிவார்ட் வர்ற மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளதுல ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரேட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ கடந்த 7-8 மாதமாக டேட்டா வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதெல்லாம் இந்த இயர் எண்டில் வந்து காட்டுறேன் 1.5 வருஷம் டேட்டாவோட சேர்த்து. ஸோ அப்போ வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட பவர் வந்து உங்களுக்கு புரியும். மினிமம் 1:3 to 1:13, 14 வரலாம் போயிருக்குங்க. அதாவது 90 பாயிண்ட்ஸ் to 420 பாயிண்ட்ஸ் வர எல்லா மூவ்ஸும் என்னோட கான்ஃபிடன்ஸ்லேருந்து மட்டும்தாங்க வந்திருக்கு கடந்த 1 இயராக. ஸோ அதுக்கான டேட்டாவை தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து எதை வச்சு சொல்கிறேன்னா ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை வச்சு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதை ஐடிஎம்மில் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி கிடைக்கும். இல்லை ஏடிஎம்மில் தான் எடுப்பேன் அப்படின்னா லிட்ரலி அப்படி பாதி ஆயிருங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு 45 பாயிண்ட்ஸ் to 220 பாயிண்ட்ஸ் தாங்க கிடைக்கும் ஏடிஎம்மில் எடுக்கிறவங்களுக்குலாம். நிறைய பேருக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் வந்து புரியவே மாட்டேங்குதுங்க. அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய பேர் ஏடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா நிறைய லாட் வந்து போடலாம் அப்படின்னு ஒரு நப்பாசையில் தாங்க. ஸோ 5 லாட் போடுற இடத்துல நம்ம வந்து 10 லாட் போடலாம், அதுக்கு எதுக்கு ஐடிஎம்மில் போய் 5 லாட் எடுத்து கம்மி லாட்டாக போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ 10 லாட் எடுத்தோன்னா நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி நப்பாசையில் தாங்க இருக்காங்க. ஸோ ஆனால் அது வந்து இல்லைங்க. ஸோ இதை ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸில் ரொம்ப ஜீனியஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் தான். நீங்கள் வந்து ஏடிஎம்மில் 10 லாட் எடுத்தாலும் ஐடிஎம்மில் 5 லாட் எடுத்தாலும் ஒன்று தாங்க. ஸோ ஏன்னா அது பாயிண்ட்ஸில் வந்து அது வந்து ஈஸியாக காம்பன்சேட் ஆயிரும். ஸோ ஏன்னா ஏடிஎம்மில் நீங்கள் 50 பாயிண்ட் பிடிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஐடிஎம்மில் ஆல்ரெடி அது வந்து 100 பாயிண்ட்டாக இருக்கும்.
ஸோ அதனால் நீங்கள் வந்து லாட் சைஸ் கம்மி பண்ணதில் இது வந்து சூப்பராக காம்பன்சேட் ஆகிருக்கும். ஸோ இன்னும் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் ஐடிஎம் பெட்டராகவே கொடுத்துருக்கும். நீங்கள் வந்து சேம் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணால், அதாவது இப்போ 1 லட்சம் தான் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், 1 லட்சத்துக்கு நீங்கள் ஏடிஎம்மில் எடுக்கிறத விட 1 லட்சத்துக்கு நீங்கள் ஐடிஎம்மில் ட்ரை பண்ணனா எப்போவுமே பெட்டராக தான் இருக்கும். ஸோ நம்ம நிறைய லாட் போட்டோன்னா நிறைய ப்ராஃபிட் வரும்னு மட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஆப்ஷன் கிரீக்ஸில் அந்த டெல்டாவோட கான்செப்டோட புரிதல் வந்து இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியும், பட் ஸ்டில் இதை பற்றி யோசிக்காமல் பிளைண்டாக 10 லாட்ஸ் போட்டோன்னா நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டெல்டா தெரிஞ்சிருந்தும் அந்த கான்செப்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணாமல் எப்படி ஆகும், எவ்வளோ வரும் அப்படின்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்காமலே நீங்கள் வந்து பிளைண்டாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவேன். அதனால தான் நான் திருப்பி வந்து ரீஐட்ரேட் பண்ணுறேன். நீங்கள் இருக்கிற கேபிட்டலுக்கு அப்படியே ஐடிஎம்மில் எடுத்தாலே நீங்கள் ஏடிஎம்மில் எடுக்கிறத விட ரொம்பவே பெட்டர் தான். நான் சொல்கிறதுனாலலாம் நீங்கள் நம்ப வேணாம். நீங்களே கொஞ்ச நாள் பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் ஏடிஎம்மில் ட்ரேட் எடுங்க, உங்களோட யூஸ்வல் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரேட் முடிச்சதுக்கப்புறம் ஐடிஎம்மில் இதே கேபிட்டலில் எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும், இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணதுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து விஷயம் புரியும். இன்னொரு விஷயம், ஐடிஎம் எடுத்து ப்ரீமியம் பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற எனக்கே அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ பயமாக தான் இருக்கும். ஸோ என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோ அப்படிங்கிற மாதிரி பீதியிலேயே இருப்பேன். அப்போவே ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஏடிஎம்மில் எடுத்திங்கன்னா இந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்னும் 100 மடங்கு கஷ்டமாக இருக்குங்க. ஸோ ஏன்னா பயங்கர ஸ்லோவாக தாங்க மூவ் ஆகும். அதனால் உங்களுக்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து சுத்தமாக இருக்காது. இது போக டைம் டிகேலாம் இருக்கும். ஸோ டைம் ஆக அப்படியே ஒரு மாதிரி சைட்வேஸில் போட்டாங்கன்னா பயந்தே நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இன்னும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே இன்னும் நிறைய பேர் ஏடிஎம்மில் தான் பண்ணுறாங்க. நான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களே சொல்லுவாங்க, சைட்வேஸ்லேயே போட்டுருந்துச்சு, ப்ரீமியம்ஸ்லாம் அப்படியே கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு, லைட்டாக ஒரு ஃபீல் வந்துச்சு, அதனால் பயந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், எஸ்எல் இட்டாகிறதுக்கு முன்னாடி நானே க்ளோஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த ப்ராப்ளம்லாம் ஐடிஎம்மில் கிடையவே கிடையாது. அந்த டைம் டிகேங்கிற ஃபேக்டருக்கு இடமே இல்லைங்க ஐடிஎம்மில். ஸோ அதனால் உங்களுக்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மூமெண்ட்டும் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து தைரியமாக ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ உடனே அப்படியே பயங்கரமாக உங்களுக்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டிலாம் வந்துடாது. ஆனால் அட்லீஸ்ட் அந்த ஏடிஎம்மில் ட்ரை பண்ணுறதுக்கும் ஐடிஎம்மில் ட்ரை பண்ணுறதுக்கும் உங்களுக்கே நல்ல ஒரு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். இதுதாங்க என்னோட மேஜரான ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். இந்த மந்த் வந்து கொஞ்சம் நிறைய பெரிய பெரிய பாயிண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ் வந்தப்பையும்லாம் ரொம்ப பெருசாக லாஸ் ஆகலை. ஸோ இதெல்லாம் 5000, இதெல்லாம் 100 ரூபா தான் லாஸு, இது 1000 ரூபா தான் லாஸு. இந்த 2 தான் கொஞ்சம் பெரிய லாஸு, 15,000. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் 30,000 35,000லாம் ஒரே நாளில் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பல டைம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த டைம் பண்ணலை. இந்த 2 நம்ம வந்து டிசிப்ளின் இல்லாமல் பண்ணியும் பரவாயில்ல, 15,000க்குள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். லாஸஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது, ப்ராஃபிட் எல்லாமே ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. எல்லாமே இல்லை, ஆனால் ஒரு 4-5 நாள் வந்து ப்ராஃபிட் பெருசாக இருந்தாலே போதுங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி மந்த்துக்கு மினிமம் 50%க்கு மேலே தான் இருப்பீங்க. ஒரு 2-3 நாள் வந்து 1:2 or 1:3 பிடிச்சிட்டாலே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதனால் இந்த மந்த் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டேங்க. ஆனாலும் எனக்கு வந்து 1% கூட சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா என் மனசுக்கு தெரியும் நான் வந்து ஃபுல் டிசிப்ளின்ட் ஆகலைன்னு. நான் எப்போ ஃபுல் டிசிப்ளின் ஆகிறனோ அப்போ தாங்க நான் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். ஸோ இந்த ப்ராஃபிட்டுக்குலாம் நான் வந்து சந்தோஷமே படலை. ஒரு நாள் மைண்டில் சைக்கோத்தனம் வந்தாலும் திருப்பி அந்த ப்ராஃபிட்லாம் மொத்தமாக ஒரு நாள்லேயே விடுறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா 40,000 50,000 அப்படின்லாம் ஒரே நாளில் விட்டது வந்து 4-5 நாள் வந்து இருக்குங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நேரோ சிபிஆர் டேஸ் தான். ஸோ நேரோ சிபிஆர்லாம் அவ்வளோ வாலட்டைலாக இருக்கும், நம்மளை ரொம்ப டெம்ப்ட் பண்ணும். நம்மளுக்குள்ளே ஒரு சைக்கோத்தனம் வந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னமோ ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்ட்ராட்டஜி படி எடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு லாஜிக்கோடு எடுத்தால் கூட ஓகே. ஆனால் லாஜிக்கே இல்லாமல் சிபின்னு மாறி மாறி எடுத்த நாட்கள் தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 நாள் சைக்கோத்தனம் பண்ணியே 3.5 லட்சம் பக்கம் வந்து விட்டுருப்பேன். ஸோ அந்த 4-5 நாள் பக்கம் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாலே ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கு நான் வந்து பயங்கரமான ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பேன். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ரிவெஞ்ச் மோடு வந்து ஒன்ஸ் வந்துட்டோன்னா இந்த 1 லட்சம் ப்ராஃபிட்டையும் ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ விடுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து ஃபுல்லாக டிசிப்ளின் ஆகிற வரைக்கும் 2-3 லட்சம் வந்து ப்ராஃபிட் எடுத்தாலுமே நான் வந்து ரொம்ப ஒன்றும் கிரெடிட்ஸ்லாம் கொடுத்துக்க மாட்டேன் எனக்கு. ஸோ அதனால தாங்க நீங்களும் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒரு மந்த் நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டேன்னா உடனே அது வந்து உங்கள் மண்டைக்கு ஏறிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏறிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த மாதம் வந்து ஒரு பெரிய சம்பவம் வந்து நடக்கும். இது வந்து எனக்கும் முன்னாடி நடந்திருக்கு, பல பேத்துக்கு நடந்திருக்கு, நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், எந்த மந்த் வந்து அவங்க ஹையஸ்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அடுத்த மந்த் தான் அவங்களோட ஹையஸ்ட் லாஸும் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து இது நடந்திருக்குங்க. அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா தெரியும். அது வந்து நம்ம எடுத்த ப்ராஃபிட்டில் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி சும்மா இஷ்டத்துக்கு அசால்ட்டாக ரொம்ப ட்ரேட் பண்ணியிருப்போம். அதனால தான் அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து பெரிய லாஸ் வந்து வருது. ஸோ அதனால தாங்க சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய லாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல,
ரெண்டுமே உங்களோட மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது ப்ராஃபிட் வந்தால் ரொம்ப சந்தோஷமாகவும் எக்ஸைட்டடாகவும், லாஸ் வந்தாலும் ரொம்ப சோகமாயிட்டு அப்படியும் இருக்கவே கூடாது. ஆனால் லாஸ் வந்தால் கண்டிப்பாக நம்மளாலாம் சோகமாகாமல் இருக்கவே முடியாது. ரொம்ப சோகமாக தான் இருக்கும். அது வந்து யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால் அதை கூட விட்டுறலாம். ஆனாலும் சோகமாகாமல் இருக்கிறது வந்து நம்மளோட சைக்காலஜிக்கு நல்லது தான். பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப தவிர்க்க முடியாதது அப்படின்னு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அட்லீஸ்ட் இந்த ப்ராஃபிட் வந்தாலாவது உங்களுக்கு வந்து ஹெட் வெயிட் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். இந்த மந்த் முதல் நாளே கேவலமாக 9 ட்ரேட் பண்ணி 10,000 பக்கம் லாஸ் பண்ணியாச்சு. ஸோ முதல் நாளே எனக்கு லாஸ் பண்ணது வந்து மேட்ரு இல்லை. ஆனால் இந்த டிசிப்ளினில் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டேன்னு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ ஆனாலும் பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இருந்ததை விட ஒரு 5 to 10% மைண்ட் செட் வைஸ், சைக்காலஜி வைஸ், டிசிப்ளின் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கோமான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். அதனால் லைட்டாக சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலே போதுங்க. ஒரு 6 months to 1 yearக்குள்ளலாம் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே 6 months to 1 yearன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 2-3 வருஷம் ஆகலாம், ஒரு சில பேருக்கு 5 வருஷம் ஆகலாம், ஒரு சில பேருக்கு வராமலே போகலாம். ஆனாலும் நீங்கள் வந்து இதை ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணுறீங்கன்னா அந்த பீப்புள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு 6 months to 1 yearக்குள்ளே வர வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கையில் தாங்க இருக்குது. இதை வந்து ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸாக பார்க்குறீங்களா இல்லை கேம்பிளிங்காக பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் தாங்க யோசிச்சு முடிவு பண்ணணும். இதுக்கு மேலே இந்த மந்த்லி பிஎன்எல்லாம் காட்ட போகிறது இல்லைங்க. ஸோ நான் இந்த இயர் எண்ட் வந்து காட்டுறேன். அது எவ்வளோ லாஸில் இருந்தாலும் காட்டுறேன். கண்டிப்பாக நான் வந்து காட்டுவேன். ஸோ அப்பவும் என்ன தப்பு பண்ணேன், என்னென்ன லேர்னிங்ஸ்லாம் கிடச்சிது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணுறேன். ஒரு சில பேர் அந்த அப்டேட்டட் ஆப்ஷன் பையிங் கோர்ஸ் வந்து எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க. ஸோ அது போக இன்னும் நிறைய டேட்டா எடுத்து அந்த டேட்டாவெலாம் எடுத்து தான் என்னோட கோர்ஸில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் ஒரு 4-5 மாதம் ஆகுங்க. நெக்ஸ்ட் இயர் பிகினிங்க்கு மேலே தாங்க இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் அது வரை வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து ஃபீ வந்து இன்னும் கண்டிப்பாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிட்டா கூட பரவாயில்ல. ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த அப்டேட்டுக்கெலாம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற அதே ரேட்டில் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த அப்டேட்டட் கோர்ஸ் வந்து கொடுப்பேன். அதனால் அது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணலாம். இப்போவே ஆப்ஷன் பையிங்கான கான்செப்ட்ஸும் நிறைய இருக்குங்க. எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நாங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்கோட கான்செப்ட்ஸ் தான் 99% வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம் லைவ் மார்க்கெட்டில். அதனால் இன்னும் நீங்கள் 4-5 மாதம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து டைமும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு, ஃபியூச்சரில் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து இப்போவே ஜாயின் பண்ணிக்கிட்டாதாங்க உங்களுக்கு வந்து நல்லது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா இன்னும் ஒரு சில பேர் என்னோட அந்த பழைய கோர்ஸ் வந்து ஆப்ஷன் செல்லிங்கான கோர்ஸ் அப்படின்னு தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க நான் வந்து இதை சொல்கிறேன். இப்போ இருக்கிறது ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங்க்கும் காமனாக இருக்கிற கோர்ஸ் தான். ஆனால் ஃபியூச்சரில் ஆப்ஷன் பையிங்காக மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் இப்போ இருக்கிறது ஆப்ஷன் செல்லிங் உள்ளது அப்படின்னு நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேங்க. யூஸ்வலி எப்போவுமே நான் எழுதி வச்சு அதை பார்த்து வந்து பேசுவேன். இந்த டைம் ஸ்கிரிப்டே எழுதலை. அதனால் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோவில் ஞாபகம் வந்தால் நான் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு சில பேர்லாம் இதே மாதிரி இந்த 100 ட்ரேட்ஸ் சேலஞ்ச் வந்து எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இந்த மந்த் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டீங்களா, இல்லை என்ன மாதிரி ஒரு 2-3 நாள் வந்து சொதப்பிட்டீங்களா? ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் புரியும் இந்த மாதிரி லிமிட்டட் ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறது எவ்வளோ நல்லது அப்படின்னு. இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டுங்க, சார்ஜஸ். ஸோ இந்த மந்த் வந்து சார்ஜஸ் வந்து பயங்கர கம்மிங்க. இதுக்கு முன்னாடி ஆவரேஜாக எவ்ரி மந்த்தும் 25K to 30K வந்து என்னோடய சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மந்த் வெறும் 8,000 தாங்க இருக்குது. ஸோ இத்தனைக்கும் ஒரு 2 நாள் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டேன். அதனால தான் இவ்வளோ ஆயிருக்கு. இல்லாட்டி நான் கணக்கு பண்ணி பார்த்தேன்னா 6,000 to 6,200 300 தான் வந்திருக்கணும். ஸோ சார்ஜஸ் ஆல்மோஸ்ட் 70% ஆர் 80% பக்கம் வந்து நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இதனாலேயே நம்மளுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும். கண்டிப்பாக லாங் ரனில் இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணுன்னு உங்களால் இமேஜினே பண்ண முடியாது. நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தாங்க தெரியும். ஸோ நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது இந்த சார்ஜஸ் தான். அதுவும் நான் ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறேன். அதனால் எனக்கு இன்னும் பெரிய ப்ராப்ளம். எனக்கு கொஞ்சம் சார்ஜஸ் வந்து கூட இருக்கும். ஸோ அதுலேயும் 25,000 to 30,000 எங்கே இருக்குது, வெறும் 8,000 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சார்ஜஸை நீங்கள் கம்மி பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஓவரால் மந்த் பிஎன்எல் வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நான் வந்து இதை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணாலும் தைரியமாக பெட்டு கட்டுவாங்க இந்த விஷயத்தில். நீங்கள் வந்து லிமிட்டட் ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே ப்ராஃபிட்டில் தான் இருக்க வந்து சான்சஸ் வந்து அதிகம். அட்லீஸ்ட் மந்த் ஆன் மந்த் வைஸ் இல்லைனாலும் ஓவராலாக இயருக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 200% அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரீனில் தாங்க க்ளோஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு சுமாரான
ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் சொல்கிறேன். பயங்கரமாக என்ன மாதிரி நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, 90% மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் 50% தான் சக்ஸஸ் ரேட் வச்சுருக்கீங்கன்னா கூட போதும். லிமிட்டட் ட்ரேட்ஸ் எடுத்து இந்த சார்ஜஸை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இயர் எண்ட் வந்து ரெட்டில் இருந்தீங்கன்னா என்ன கேளுங்க. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவீங்க கண்டிப்பாக க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு. ஸோ அதை வந்து சொன்னாலாம் நீங்கள் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ண மாட்டீங்க தான். ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த புரோக்கர்காரனுக்கும் இந்த கவர்மெண்ட்காரனுக்கும் நம்ம வந்து காசு கொடுக்கறத வந்து கம்மி பண்ண பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு காசு கொடுக்கறது கம்மி பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து காசு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுங்க. அதை வந்து நான் வந்து பல டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் நல்லாவே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த லிமிட்டட் ட்ரேட்ஸ் எடுக்க பாருங்கள். ஸோ இனிமேல் ஜென்மத்துக்கும் 8K to 10K மேலே எனக்கு வந்து சார்ஜஸ் வந்து வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சார்ஜஸ் அவ்வளோலாம் பக்கத்தில் வந்துட்டேன்னா அந்த மந்த்துக்கே நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேங்க. எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ லாஸில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லிமிட் வந்து செட் பண்ணுங்கள். சத்தியமாக பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.